தேர்வர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். கால வரிசைப்படி அடுக்குக. நேரு அறிக்கை, பூனா ஒப்பந்தம், சைமன் குழு, கிரிப்ஸ் குழு. ஓகேங்களா? இது வந்து எந்தெந்த இயர் வைஸ் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணணும். ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? நேரு அறிக்கைன்றது ஒன்று கொடுத்துருக்காங்களா? இது எல்லாத்துக்குமே ஆன்சர் உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்லேயே நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேரு அறிக்கை. இந்த நேரு வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா மோதிலால் நேரு. ஜவஹர்லால் நேரு கிடையாது, மோதிலால் நேரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்காக போட்டிருப்பாங்க அப்படின்னா சைமன் குழுன்னு சொல்லிட்டு 1927 ஒரு குழு போட்டிருப்பாங்க. அந்த குழுவோடைய அறிக்கைக்கு எதிராக போடப்பட்டதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நேரு அறிக்கை அப்படின்றது. பாருங்களேன், சைமன் குழு முன்மொழிவுகளுக்கு மாற்றாக இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்ட 1928 அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்றது. அதற்காக மோதிலால் நேரு வெளியிட்ட அறிக்கைக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேரு அறிக்கை. ஸோ நேரு அறிக்கைக்கான இயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1928. இது எதுக்காக உருவாக்கியிருக்காங்க? சைமன் குழுவுக்கு எதிராக உருவாக்குனது தான் இந்த நேரு அறிக்கை அப்படின்றது. ஓகேவா? ஸோ அப்போ நேரு அறிக்கை இயர் என்னது? 1928. இந்த நேரு வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா நேரு வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா மோதிலால் நேரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்னது? பூனா ஒப்பந்தம். இது வந்து யாருக்கும் நடக்கும் அப்படின்னா காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில் நடக்கக்கூடியது தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூனா ஒப்பந்தம். ஓகேங்களா? ஸோ அம்பேத்கர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தனி தொகுதிகள் அது வந்து அவங்க வந்து தனியாக வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்காக காந்தியடிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தனி தொகுதிக்கு வந்து எதிர்த்து அது கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சாகிற வரைக்கும் உண்ணாவிரதம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக 1932 செப்டம்பர் 20 காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் ஏற்படக்கூடிய ஒப்பந்தத்துக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூனா ஒப்பந்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ பூனா ஒப்பந்தம் இயர் என்னது? 1932. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது பாருங்களேன், சைமன் குழுவா. இந்த சைமன் குழு எதுக்கு போட்டிருப்பாங்கன்னா 1919 ரவுலட் சட்டம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்கல்ல, இந்திய அரசு சட்டம். அதோட இன்னொரு பேர் ரவுலட் சட்டம். ஸோ அந்த ரவுலட் சட்டம் வந்து எப்படி போயிட்டுருக்கு, அதனுடைய ப்ராசஸ்லாம் நல்லா நடந்துட்டுருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சர் ஜான் சைமன் அப்படின்றவருடைய தலைமையில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சைமன் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான இயர் வந்து பாருங்க 1927 நவம்பர் 8 இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்காக இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் சர் ஜான் சைமன் தலைமையில் போட்டிருப்பாங்க. 1927 சைமன் குழு போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் உள்ளது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரிப்ஸ் தூதுக்குழு. ஓகேங்களா? தூதுக்குழு எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1942 வந்து போட்டிருப்பாங்க. அதனுடைய தலைவர் வந்து யாரு அப்படின்னா சர் ஸ்ட்ராபோர்டு கிரிப்ஸ். அவர் தான் அதனுடைய தலைவராக இருந்திருப்பாரு. அதனால தான் இதுக்கு பேர் கிரிப்ஸ் தூதுக்குழு. ஆன்சர் என்னது? 3, 1, 2, 4. சைமன் குழு, நேரு அறிக்கை,